அதை எடுத்துருங்க, அதை எடுத்துருங்க, அது ஆ அதை எடுத்துருங்க. அங்கே பாருங்க, அதில் 2 மிளகா போயிடுச்சு. சரிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீட்டில் வந்து அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. கேட்டேன். இது வந்து எல்லா மிளகாய் செடியுமே கீழே பார்த்து காய்க்கும். நம்ம வீட்டில் இருக்கிற செடி மேலே பார்த்து தான் காய்க்குது. பாருங்கள், 2 மிளகா வச்சாலே நல்லா சொல்லுன்னு காரம் இருக்குது. அதனால தான் இந்த செடி எனக்கு பிடுங்கி வீசக்கூட மனசு வரல. ஆனால் இது வந்து இப்போ 1 வருஷத்துக்கு மேலே இது வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நானும் காய் பறிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 1 கிலோ காய்க்கு மேலே பறிச்சிட்டோம். ஒரு டைம் பறித்து மிளகாத்தூள் கொஞ்சம் அரைச்சோம், மறுபடியும் பறித்து வச்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மிளகா, இது மாதிரி ஒரு 200 கிராம், இது மாதிரி ஒரு செடி தானே இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள் பழுத்துருச்சு. இது நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பச்சை அதாவது இன்னும் பழுக்காத மிளகாவும் இருக்குது. இது இருக்கட்டும். அதனால் எனக்கு பிடிங்கிற மனசு வரல. இதனால இந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்குனால வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்கள், பறிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.